ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் சூப்பராக இருக்கீங்களா? நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். செடிகளுக்கெல்லாம் நல்லா பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் இப்போ என்ன பூத்த பூ உதிராமல் இருக்கிறதுக்கு தேர்மோர் கரைசல் கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை போட்டது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக முளைச்சிச்சின்னு பாருங்கள். நான் மல்லிச்செடி தான் நான் தளிர் வரலை, அது 7 நாள் ஆகும். இந்தமாரி வந்துடும், நான் 2 நாளில் வந்துடும் நினைக்கிறேன். இது போட்டு 5 நாள் ஆச்சுல, 5 நாளில் இவ்வளோ சிறப்பாக முளைச்சிருச்சு. இந்த கண்ணெல்லாம் எடுத்து தனியாக வைக்கணும். இது இது என்னது மஞ்சள் கனகாமரம் 2, ஒரு மல்லிகைப்பூ குச்சி. இங்கே பாருங்கள், இதில் ஒரு பட்டர்பின் சூனி வச்சுருந்தேன், தளிர் ஒன்று வந்துருச்சு. இந்த பாருங்கள், இது வந்துருச்சா, இது மட்டும் இன்னும் வராமல் இருக்குது, இனிமேல் தான் வரப்போகுது. இதில் மயில் மணிக்கு விதையை போட்டு வச்சுருந்தேன், அதுவும் இந்த முளைச்சிருச்சு. இது நித்திய மல்லி பதியம் போட்டது, எவ்வளோ உயரம் வந்துச்சு பாருங்க. ஒருத்தன் கேட்டாங்கன்னு போட்டேன், நான் வாங்கவே வரல அவங்க. இப்போ நம்ம தேர்மோர் கரைசல் கொடுப்போம் செடிகளுக்கு. இங்கே பாருங்கள் பஸ், முந்தைய நம்ம போட்டு வச்சுருந்தது நல்லா அப்படி கலக்கிட்டு எல்லாம் ஊற்றிக்கோங்க. இது என்ன செஞ்சுருங்க, நல்லா கலந்துட்டு, ஏற்கனவே தேர்மோர் கரைசல் நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு, அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். செடிகளுக்கு ஒன்றாட்டம் என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் ஒரு விதை போட்டிருக்கேன், எனக்கே தெரில என்ன விதை போட்டேன்னு. எல்லா செடிகளும் இப்போ கொடுத்தோம்னா சரி, இந்த வெண்டைக்காய் செடியில் நிறைய பூக்கள் வரல, 1-2 தான் இருக்குது. அதனால் இதுக்கு நல்லா நம்ம என்ன செஞ்சிடணும், உரம் கொடுத்தோம்னாக்கும் சீக்கிரம் பூக்கள் பூக்கும். இது இந்த குடமிளகாய் 2 கன்று தான் தப்பிச்சிச்சு, அதில் 4 கன்றில் 2 கன்று தப்பிச்சிச்சு. இங்கிட்டு பாருங்கள், இதெல்லாம் காட்டு ரோஸ் வகையை ஃபுல்லும் வச்சுருக்கேன். இதில் ஒரு மிளகாய் இருக்குது, மயில் மாணிக்கம், செவந்தி கன்று. இதில் ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது, நேற்று இதில் ஒரு பூ பூத்துச்சு. இது சீனியரக்காய் செடி, இதுவும் தான். இதில் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு வெண்டைக்காயில். நம்ம இந்த உரம் கொடுத்தோம்னா நிறைய பூக்கள் வரும், அப்படின்னா நிறைய காய்கள் என்ன செய்ய முடியும், பறிக்க முடியும். இங்கே பாருங்கள், தக்காளி செடிக்கும் இன்னும் பூக்க போகுது. பூக்க போகும்போது நம்ம கொடுத்தோம்னா நல்லா சிறப்பாக இருக்கும். இதில் ஒரு விதை போட்டு வச்சுருக்கேன், எல்லாமே முளைச்சா தான் தெரியும் என்ன விதை போட்டேன்னு எனக்கேவும். அப்பப்போ கையில் கிடைக்கிற விதையெல்லாம் வெண்டைக்காய் போடுவேன், அவரைக்காய் போடுவேன், சீனியரக்காய், நான் மிளகாய், எல்லா விதையும் எனக்கு அப்போ என்ன செய்கிறது, போட்டு வைக்கிறது. இதில் 2 மிளகாய் கன்று இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கல்வாழை பையில் இருந்துச்சுல, அதை எடுத்து என்ன செஞ்சு விட்டேன், தரையில் நட்டு விட்டுட்டேன். பாருங்கள், அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், தரையில் இருக்கனால கூட கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம். இது ஒரு பப்பாளி கன்று, கனகாமர கன்று புதுசு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் பஸ். ஏன்னா பழசு இருந்தது என்னன்னு தெரில, வாடி போச்சு, அதனால் புதுசு வாங்கி வச்சாச்சு. கருவேப்பிலைக்கும் இந்த இதை கொடுத்தோம்னா சரி, கருவேப்பிலை நல்ல பழங்கள் இருக்குது பாருங்கள். இது 5 வருஷத்து மரம் கருவேப்பிலை செடி, அதனால தான் இப்போ காய் வந்துருச்சு. 5 வருஷமாக தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இது நாட்டு வெரைட்டி, அதனால் நம்ம சொந்த இடம் வாங்கினா அதில் வைக்கணுங்கிறதுக்காக பத்திரமா வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் செடியில் டக்குன்னு பூவே வரலை. இந்த உரம் கொடுத்தோம்னா சரி, அடுத்தாப்பில் பூ வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இப்போ தேர்மோர் கரைசல் நம்ம கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், அதில் 2 விதை மட்டும் கீழே எடுத்து வச்சேன் கல்வளையை, மிச்சத்தை இன்னொரு பை நல்ல பையாக இருந்துச்சு, அதில் மண்ணை போட்டு திருப்பி வச்சிட்டேன். இன்னும் நிறையா செடி நிறைய உற்பத்தி ஆகும், எல்லா இடத்தையும் இவங்களே ஆக்கிரமிச்சிருவாங்க. அதனால் ஒரு பையில் போட்டு வச்சுருக்கேன். தக்காளி செடி நாட்டு வெரைட்டி நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், மாதுளங்கன்னு நல்லா வேர் பிடிச்சிருச்சு. இந்த புது தளர்லாம் வந்துருச்சு பாருங்கள். எல்லாருமே இப்போ தான் வேர் பிடிச்சிருக்காங்க. நம்ம தொட்டியில் பையில் இருந்ததை எடுத்து வச்சோம்ல, எல்லாமே என்ன செஞ்சு நல்லா வேர் பிடிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுருவோம், தேர்மோர் கரைசல் கொடுத்து விட்ருவோம். கொடுத்தோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும்.
கத்திரிக்காயெல்லாம் இப்போ தான் நல்லா வேர் பிடிச்சி காயெல்லாம் பறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிதான் பாருங்கள். இதுவும் நல்லா இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பீக்கங்காய் கொடி, இதில் ஏற்றி விட்ருக்கோம்ல. இதில் வெண்டைக்காய் இருக்குது. இந்த செடி அவரை வைக்கிறதுக்கு நான் கொடி அவரை வச்சுட்டேன். அது என்ன கொடி போய்கிட்டே இருக்குது, எப்போ தான் காய் வரனே தெரில. ஏண்டா இது வச்சோன்னு இருக்குது, பார்ப்போம். செடி அவரை தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் நான், கொடி அவரை. இதில் எப்படி காய் வருதுன்னு தெரில. பல்லபடி மிளகாய் பாருங்கள், சீரியல் லைட்டு போட்ட மாதிரி நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எல்லா பூவும் என்ன செஞ்சு காயாக ஆரம்பிச்சிட்டு. இது வந்து சம்பா ரகம், அதில் வருது இப்போ காய்கள்லாம். சரி, நம்ம அந்த செடியில் இன்னமே தான் பூ வைக்க போகுது. இந்த குட்டி குட்டியாக பூ மொட்டு வருது பாருங்கள். இது இன்னமே தான் நமக்கு பூ பூத்து காய்க்க போகுது. அதுக்கு மட்டும் நம்ம இதில் பறிச்சுக்கிடலாம் காயை. தக்காளி, இதில் ஒரு தக்காளி இப்போ பழுத்துருச்சு. அவ்வளோ சூப்பராக சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதனால் நீங்கள் வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு இடம் என்ன செய்யுங்க, செடிகளுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா மழை பெஞ்சதுனால நிறையா சத்துக்கள்லாம் வெளியே போயிருக்கும். தொட்டியில் இருக்கிறதுனாலும் சரி, தரையில் இருக்கிறத விட வேறு நல்ல உரங்கள் இருக்கும். தொட்டியில் இருக்கிறது நிறையா மழை பெஞ்சும் போது நல்லா சத்து வெளியேறனால நம்ம அப்பப்போ என்ன செய்யணும், 2 நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்தா தான் செடி நல்லா சிறப்பாக வரும். இது மருதாணி எவ்வளோ செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி பறிச்சிடணும். இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்க. 2 நாளாக வெயில் அடித்தா தான் மருதாணி வைக்க முடியும். இல்லை அந்த குளிருக்கு நம்மளால் குளிர் தாங்க முடியாது. இன்றைக்கி இதை பறித்து வைக்கணும். எவ்வளோ சூப்பராக செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் மருதாணி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. இங்கிட்டெல்லாம் கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, எவ்வளோ சூப்பராக செழிப்பாக பாருங்கள். முருங்கையும் பாருங்கள் எப்படி நல்லா தளர்த்துருக்குன்னு. குட்டி குட்டியாக தளிர் நிறையா வந்திருக்குது. தேங்க்யூ.